அம்மாச்சி அம்மாச்சி. ஐயோ என்னடி ஏன் இப்படி கத்துற? ஐயோ அம்மாச்சி, அந்த மீனாட்சி பொல்லாதவளா இருப்பா போல இருக்கு. அவ சாதாரணமான ஆளே இல்ல அம்மாச்சி. அவ வந்து என்ன மிரட்டிட்டு வர போறா. மிரட்டிட்டு போறாடா? ஐயோ ஆமா அம்மாச்சி. உன்னை எதுக்கு மிரட்டினா அவ? நீங்க நலுங்கு வைக்க வரலன்னா என் புருஷன் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு சொல்லிட்டு போறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மாச்சி. அவ எல்லாரும் முன்னாடி வர போய் உண்மையை சொல்லிட்டானா? அதெல்லாம் சொல்ல மாட்டா. அப்புறம் அவ அக்காக்காரிக்கு கல்யாணமே நடக்காது. ஓ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அம்மாச்சி. உண்மையெல்லாம் தெரிஞ்சும் அவ அமைதியா இருக்கான்னா வேற ஏதோ கணக்கு போடுறான் தானே அர்த்தம். சின்ன கழுத நேரம் பார்த்து மிரட்டி பாக்குறாளா? எனக்கு வர்ற கோவத்துக்கு அவளை அங்கே போய் 4 அறை விடணும் போல இருக்கு. ஐயோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதோ பண்ணிடாதீங்க அம்மாச்சி. அப்புறம் அவரு ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும், யோசிச்சுக்கோங்க. இது பாருங்க, நலுங்கு தானே, போய் வச்சுட்டு வந்துடலாம் அம்மாச்சி. வாங்கலேன் வாங்க. இது பாருங்க, நீங்க எனக்காக எது வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிருக்கீல்ல, ப்ளீஸ் அம்மாச்சி போய் வச்சுட்டு வந்துடலாம். வாங்க அம்மாச்சி. உன் புருஷனாலதான் நான் இவளுங்க கிட்ட எல்லாம் இறங்கி போக வேண்டியதா இருக்கு. எல்லாம் எத்தாலே எழுத்துடி. போ, வந்து தொலைற போ. வாங்க. சுபா அம்மா போங்க, 2 பேருக்கு நலுங்கு வைங்க. வாங்கம்மா, வைக்கிறேன். வந்து நலுங்கு வைங்க. வாங்க. அம்மா எல்லாரும் நலுங்கு வச்சாச்சுல, பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போங்க. எந்திரி. மாமா, பொதுவா நலங்கு வச்சா முகம் மஞ்சள் கலர்ல ஆகும். ஆனா உங்களுக்கு மட்டும் நல்ல செவந்து போயிருக்கே, ஏன் தெரியுமா? அக்காவை பார்த்து வெக்கப்பட்டுட்டே இருக்கீங்களே, அதனால்தான். டேய் மகனே, அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காதடா, கழுத்து சுளிக்கிற போது. அப்புறம் தாலி கட்டும் போது ஒரு சைடாவே இருப்ப, அப்புறம் கழுத்து வலிக்கும் பாரு. சக்தி, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. இங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நலுங்குதான் முடிஞ்சிருச்சு இல்ல, மோனோ போய் குளிச்சுட்டு வர சொல்லு. என்னடா முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? முதல்ல அவளை ரூமுக்கு போக சொல்லுங்க. வா. சரிங்கம்மா, வாமா வா. போலாம் வாங்க. லேய், பார்த்தது போதும்டா. நீ போய் ரெடி ஆயிட்டு வா.
வாண்ண வா நீ ரெடியா சீக்கிரம். சூப்பர்க்கா அழகா இருக்க. ஆமாக்கா இப்ப மட்டும் மாப்பிள்ள உன்னை பார்த்தாருன்னு வையேன், இப்படியே தாலி கட்டி உன்னை ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. ராசாத்தி மகாலட்சுமி கணக்கா எம்புட்டு அழகா இருக்கா. சுமதி, வீட்ல பெரிய பூஷணிக்காயா வாங்கி வை. ஊர்ல இருக்கிற எல்லா கண்ணும் நம்ம தேன் மேலதான் பட்டிருக்கோம், சுத்தி போடணும். இப்படி என் மகளை பாக்குறதுக்கு தானே நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். தங்கம். ஆத்தாடி, என்ன சரவடி மாதிரி சத்தம் கேக்குது. ஏ புள்ள, இந்தி கல்யாணத்துல எல்லாம் முகத்துல பூவை வச்சு மறைச்சு கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டிட்டு போலாமா? ஏண்டி? அப்புறம் ஏற்கனவே மாப்பிள்ள பொண்ண பாக்கணும்னு இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்திட்டு கிடக்குறாரு. மங்க அதோட அழகா பார்த்தாருன்னா மயக்கம் போட்டே விழுந்துருவாரு. என்ன எல்லாம் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? பாத்தியா என்ன சொல்றதுன்னு?